ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. டுடே ஐ எம் நாட் அவைலபிள். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஒன்லி மார்னிங் அப்டேட் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி லைவில் வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியாது. சாரி ஃபார் தட். மண்டேலேருந்து திரும்ப உங்களுடைய லைவ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். நம்ம ரெகுலராக நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ நிஃப்டி 50 டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் 2 கேண்டில் வந்து பையிங் ப்ரெஷர், 3 கேண்டிலும் பையிங் ப்ரெஷர் தான் இருக்குது. பையிங் ப்ரெஷர் 3 கேண்டிலுமே பையிங் ப்ரெஷர் இருக்குது. கடைசியாக வந்து நேற்று கேண்டில் ட்ரை பண்ணாங்க, நேற்று பையிங் சைடு போகிறதுக்கு. ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மேலே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 17,200 லெவல் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ஏரியா, அதாவது ஒரு புல் பேக் எடுக்கிற ஏரியா அது இந்த இடத்துல. ஸோ எப்போனாலும் ப்ரைஸ் வந்து செல்லிங்கான வாய்ப்புகள் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம பையிங் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி 17,200 அபோவ் க்ளோஸ் கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு நம்ம பையிங்கான ஒரு பிளான் பண்ணணும். இந்த மிடில் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி பேங்க் பார்த்தலாம். அதாவது லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா கிளியர் பிக்சர் வந்து ஷார்ட் டைம்லையும் கிடைக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆனதோ ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இதில் வந்து செல்லிங் ப்ரெஷர் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் கூட பெட்டராக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்கில் போக சொல்ல ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். ஒன்று அப் ட்ரெண்ட் இருக்கட்டும், இல்லை டவுன் ட்ரெண்ட் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மேலே போக சொல்ல வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா ஒரு 10 லாட்டு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 லாட்டு போட்டு பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா, கம்மியான லாட் போடுங்க. கான்ஃபிடென்ஸ் நல்ல லெவல், சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான இடம் இருக்குதா, நல்ல ஒரு குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டி சேம் எக்ஸாக்ட்லி அதையும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் ரிஜெக்ட்டும் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் நிஃப்டி 50 பார்த்துலாம். 10 மினிட்ஸில் என்ன சொல்லுதுன்னு. ஓகே, 17,200 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு மேலே போய் ட்ரை பண்ணிச்சு. எக்ஸாக்ட்லி அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்டும் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரைஸ் எங்கே வரும் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் லெவல் வரலும் கீழே வந்திருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதோட பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. எது வரலும் வரும்னா 17,000 ரவுண்ட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். 17,000 ரவுண்ட் நம்பர் வரலும் வந்து ப்ரைஸ் அங்கே சப்போர்ட் எடுக்குமா? இந்த 17,000 ரவுண்ட் நம்பரில் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்பும் கொடுக்குமா? இல்லை ப்ரைஸ் வந்துட்டு இந்த லெவல், அதாவது நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே 17,000 பிரேக் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இங்கேருந்து டவுன்ஃபால்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல டவுன்ஃபால் பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ரிஸ்கி ஜோனாக இருக்கும். அந்த 17,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும், அல்லது சப்போர்ட் பிரேக் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். இந்த 17,000 நம்பர். ஓகே, இது பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த டபுள் பாட்டம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியாவில் 17,000 அந்த லெவல் வர சொல்ல கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஈஸியாக பார்க்கலாம். 16,960 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஈஸியாக நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். எவ்ரி நீங்கள் புல் பேக்கில் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். பையிங் பண்ணாதீங்க. பையிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஃபால் ஆச்சு இல்லைங்களா, இந்த ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகும். ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன புல் பேக் அகைன் வந்து வெப்பம் கொடுத்தா இங்கேருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் பையிங் பண்ணலாம். இதனோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். இல்லை சார், ரிஸ்க் எடுக்காமல் நான் வந்து ஸ்மூத்தாக பை பண்ணணும், அதாவது டென்ஷன் இல்லாமல் நார்மல் குவான்டிட்டி போட்டு பை பண்ணணும்னா 17,200 போகிறவரில் வெயிட் பண்ணுங்கள். இந்த மிடில் ஜோனில் இருக்க சொல்லும் கொஞ்சம் ரிஸ்கி ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். இதுலேருந்து வெளியே வந்துட்டதுக்கப்புறம் இந்த இங்கே ஏரியா போட்டு நார்மல் குவான்டிட்டி போட்டு பண்ணலாம். இந்த ஏரியாவில் பை அண்ட் செல் பண்ணி நார்மல் குவான்டிட்டி போட்டு பண்ணலாம்.
ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு இன்றைக்கி எங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த செல்லிங் ப்ரெஷர் பாருங்கள், பயங்கரமாக செல்லிங் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பைரி எதுவும். ஸோ ப்ரைஸு இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து 17,000 வரலும் ப்ரைஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பையிங் போதும் அப்படின்னா புல் பேக்காக போகலாம். பையிங் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது. புல் பேக் ரீடெஸ்ட்மெண்ட் 17,125 போகுமா இந்த புல் பேக்கு, 17,000 அதுக்கப்புறம் திரும்ப ஃபால் ஆகுமா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து ப்ரைஸ் எடுங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கரெக்டாக எக்ஸாக்ட்லி இங்கே தான் போய் ஆகணும், எக்ஸாக்ட்லி இங்கே தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம் Nifty 50 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு வந்து நார்மலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 17,200 above வந்து பையிங். ஓகேங்களா. 17,000 கீழே ரவுண்ட் நம்பர் வரும். ஆனால் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து செல்லிங்கான வியூ வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா சப்போர்ட் எடுக்கிறதுல 17,000க்கு சப்போர்ட் எடுக்கிறதுனால செல்லிங்கான வியூவும் கிடையாது. செல்லிங்கான வியூ இருக்கணும் க்ளீனாக 17,960 பிலோ வந்து செல்லிங்கான வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி 16,960 பிலோ வந்து செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இது நிஃப்டி பேங்க்கில் வியூ. இதே நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எங்கே பார்க்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம டர்ன் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அங்கேயே வந்திருக்கு ப்ரைஸ். நான் மார்னிங்கில் சொல்லியிருந்தேன், எனக்கு பையிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, செல்லிங் மட்டும் தான் வந்து வியூ இருக்குது அப்படின்னு. செல்லிங் வியூ கிடைக்காதனால நான் வந்து எதுவும் ட்ரேடேக்கு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு மார்னிங்கில் செல்லிங் வியூ பார்த்துருந்ததில் செல்லிங் வியூ எதுவும் கிடைக்கல. ஸோ வந்து இக்னோர் பண்ணிட்டேன். திரும்ப ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிக்கலாம் இல்லையா சார், இங்கேருந்து பையிங் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் கேட்ச் பண்ண அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. அவ்வளோ வந்து நம்ம பர்ஃபெக்ட் சுப்பீரியர் அனாலிசிஸ் கிடையாது. என்னால் வந்து இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளான ஏரியா அது. அந்த ஏரியாவில் மேபி என்ன நடக்கும் தெரியாது. நம்ம இந்த ஜோன் வரலும் ஓச்சு. ஓகே, அங்கே நம்ம க்ளோஸ் கொடுத்தா மேலே எடுக்கலாம் பார்த்தோம், அங்கேயும் க்ளோஸும் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. ஃபைனலாக அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளால் உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய ஏரியா செல்லிங் ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஏரியா வந்தது. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஸோ 3 மணி ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் கொடுத்து எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நமக்கு ட்ரேடிங்னா இந்த பக்கம் செல்லிங்னா செல்லிங், இந்த பக்கம் பையிங்னா பையிங். இந்த ஜோனில் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இது ரிஸ்கி ட்ரேட். இந்த இவ்வளோ தூரம் யாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஓகே, இது ஸ்மூத்தாக பேக் டு பேக் ரெட் கேன் வந்துருக்கலாம். அதை யார் கேட்ச் பண்ண முடியும்? எப்பவுமே ஓடுற ட்ரெயின் டக்குன்னு ஏறி உட்காரக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். இன்றைக்கி போயிருக்கலாம், நாளைக்கும் போகலாம், மேபி இன்றைக்கும் போகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக போகிற இதில் போகாதீங்க. நமக்கு ஒரு புல் பேக் தேவைப்படுது. இதில் புல் பேக் கிடச்சிருந்தால் எடுத்துக்கலாம். எப்போ இந்த இடத்துல டைம் இருந்தால், டைம் இல்லையே நமக்கு. ஓகேங்களா. ஸோ இது நேற்று எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். சும்மா அதுக்காக என்னத்துக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சரி இந்த மார்னிங் அப்டேட் சொல்லிடலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ டெலீட் பண்ணிடுங்க அதை, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக சார்ட்டை நல்லா வச்சுட்டா க்ளீனாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் லைனில் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வச்சிங்களேன், நீங்கள் செல்லிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே கீழே ப்ரைஸ் டச் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இன்னொரு டைம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். எங்கே பிரேக் ஆகுன்னு பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா இங்கே ஃபால் ஆகிருக்குங்களா, ஃபாலோட புல் பேக் காமிக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செல்லிங் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து மேலே அப் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா ரேலி கண்டினியூ ஆகிடும் அது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த 200 EMA நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்க இந்த 200 EMA நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 200 EMA என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, பிரேக் டவுன் ரீடெஸ்ட் அகைன் ஃபால் ஆகுதா, இல்லை பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அப் மூவ் கட் ஆகிட்டு டபிள்யூ பேட் மாதிரி கட் ஆகிட்டு மேலே போதா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல ப்ரைஸ் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுதுன்னு பாருங்களேன். 39,400 பிலோ க்ளோஸ் கொடுத்தா நீங்கள் செல்லிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 39,400 பிலோ ப்ரைஸ் கொடுத்துச்சுன்னா நீங்கள் செல்லிங் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் இன்னொன்று வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து செல்லிங் கன்வியூ பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன் போடுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே கட் ஆகுதோ நீங்கள் செல்லிங் கன்வியூ பாருங்கள். ஓகே, இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 200 EMA மேலே போகிறவங்களும், அதாவது இந்த ரேஷன்ஸ் 39,800 மேலே போகிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். 39,800க்கு மேலே நீங்கள் பையிங் பண்ணலாம். 39,800 அபோவ் பையிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த ஜோனுக்குள்ளே தான் நேற்று தான் சொன்னேன்ல ரிஸ்கி ஜோன், அந்த ஜோனுக்குள்ளே 40,000 ரவுண்ட் நம்பர், அங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் கட் பண்ணிட்டு வெளியே வரலாம்.
ஏன்னா மறுபடியும் மேலே போவோம், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா திரும்ப மேலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன ஏரியா அது. ஓகே, ஸோ அந்த ரிஜெக்ட் ஆன ஏரியாவில் இப்போ ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆக சொல்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே அப்பர் சைடு கேட்ச் பண்ணலாம். நம்ம ஸ்மூத்தாக சேல் சைட் போனோம் அப்படின்னா 39,400 பிலோ ஸ்மூத் சேல். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் சார்ட் போட்டுக்கலாங்க. ஓகே, சார்ட் போட்டாச்சு. எக்ஸாக்ட் 200 EMX சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணுறதுக்காக வரும். எங்கே எப்படி பிரேக் டவுனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கெங்கே பிரேக் டவுன் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபின் நிஃப்டி செல்லிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பையிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். பையிங் வந்து இதனுடைய அட்லீஸ்ட் ஒரு 50% ஏரியாவை கவர் பண்ணி மேலே போனால் மட்டும் தான் பையிங். அதெல்லாம் பையிங் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஷார்ப் சேல் இருக்குங்க, அந்த ஷார்ப் சேல் வந்து இப்படி ஷார்ப்பாக ரிகவர் ஆகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் எந்த மாதிரி போகுது, இதில் ஒரு புல் பேக் கிடச்சா நீங்கள் வந்து பையிங் பண்ணுங்கள். இங்கேயே பை பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ரிஸ்கி ஜோனாக அமையும். ஏன்னா இந்த வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போதா இந்த சப்போர்ட் எடுத்து கீழே வரதான் வெயிட் பண்ணி தாக்கணும். நீங்கள் செல்லிங் பண்ணணும்னா 10 லைனுக்கே வரட்டும், அதுக்கப்புறம் செல்லிங் பண்ணுங்கள். அதுக்குள்ளே செல்லிங்கும் பண்ணாதீங்க, பையிங்கும் பண்ணாதீங்க. ஃபின் நிஃப்டியில் பையிங் பண்ணணும் அப்படின்னா இதில் பாதி தூரம் போனதுக்கப்புறம் பையிங் பண்ணுங்கள். இந்த இடத்துல பையிங் செல்லிங் எதுவும் பண்ணாதீங்க இந்த ப்ரெசென்ட் ப்ரைஸில் ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா. அது ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப சொல்ல வீடியோ இல்லை. டுடே ஐ எம் நாட் அவைலபிள். இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. திரும்ப நான் உங்களுக்கு மண்டேலேருந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.